Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சிமெட்ரி வேர் ஏஎல் ஜால்சன் இஸ் buried. இதை எழுதினவங்க ஆமி ஹெம்பிள். இவங்க ஒரு அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆல்சோ டீச்சர். இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி 1983ல் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மினிமலைஸ்டு ஷார்ட் ஸ்டோரி இல்லைனா லிட்ரரி ஃபிக்ஷன் இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ மினிமலைஸ்டு ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா இந்த ஷார்ட் ஸ்டோரியில் எந்த ஒரு கேரக்டர்ஸோட நேமும் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. அண்ட் ஆல்சோ நிறையா டீட்டெயிலாக இல்லாமல் ஒரு ஸ்டோரியோட பிளாட் லைனை மட்டும் கொடுக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே மினிமலாக தான் அந்த கான்வர்சேஷன், கேரக்டர்ஸ், அவங்களோட நேம், டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கும். லேட்டர் இதை 1985ல் இவங்களோட ஒரு டெபியூட் கலெக்ஷனான ரீசன்ஸ் டு லிவ் அப்படின்னு சொல்கிற ஒரு கலெக்ஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டோரியை ஆத்தர் வந்து அவங்களோட ஃப்ரெண்டான ஜெசிகா உல்ஃப்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட் டெர்மினல் இல்னஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போகிற சமயத்தில் ரொம்ப லேட்டாக தான் ஆத்தர் போய் அவங்கள பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களுக்கு ஒரு கில்ட் இருந்திருக்கும் இல்லையா, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம அந்த ஃபைனல் டேஸில் அவள் கூடவே இல்லை அப்படின்ற ஒரு கில்ட் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அதுக்காக இந்த ஸ்டோரியை எழுதி அவங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி வந்து 1970ஸில் நடக்கிற மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியாவில் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைட்டில் ஏஎல் ஜான்சன் அப்படின்றது இருக்குது இல்லையா, இவர் வந்து 1920ஸில் ஒரு ஃபேமஸான என்டர்டைனராக இருந்திருப்பார், ஆல்சோ சிங்கராக இருந்திருப்பார். இவரை வந்து அந்த ஹில் சைடு வந்து புதைச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க ஃப்ரெண்ட் எந்த ஹாஸ்பிட்டலில் இறந்தாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹில் சைடில் ஒரு மெமோரியல் பார்க் மாதிரி அமைச்சு அந்த இடத்துல தான் அவரை பரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பர்சனையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. கதையில் அந்த பர்சன் வரப்போகிறதே இல்லை, பட் என்னோட ஃப்ரெண்ட் இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அவரோட அந்த ஒரு சிமெட்ரி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மினிமலைஸ்ட் ஸ்டைல் அப்படின்றத இந்த ஆத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணதான். ஓகேவா? யாருக்குமே எந்த கேரக்டருக்குமே நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே அன்னேம்டாக தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் தான் இருக்கும். ஓகேவா? ரியலாக 1970ஸில் பாப் கல்ச்சர் இருக்கும் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரியை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துலாம் ஒரு நரேட்டர் இருப்பாங்க, அவங்க அன்னேம்டு தான். அவங்களோட 20ஸில் அவங்க பார்த்த சில விஷயங்கள், டெத் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பயம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு லைவ்லியாக காட்டக்கூடிய ஒரு கேரக்டராக அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. தென் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டையும் ஹெர் ஃப்ரெண்ட் அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட காலேஜில் ரூம்மேட்டாக இருந்த ஒரு ஃப்ரெண்ட். ஓகேவா? தென் ஏஎல் ஜான்சன் அப்படின்றது வந்துட்டு ரியலாகவே 1920ஸில் இருந்த ஒரு என்டர்டைனர் அண்ட் ஆல்சோ சிங்கர். ஸோ இவ்வளோதான் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டல், ஹாலிவுட் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அன்னேம்டு நேரேட்டர் வராங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஃபார்மர் காலேஜ் ரூம்மேட், அதாவது அவங்க ஆல்ரெடி காலேஜ் எல்லாம் முடிச்சாச்சு, இப்போ அவங்க கெரியர் பார்த்துட்டு இருக்கலாம், பட் இப்போ அவங்க காலேஜ் ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே சீரியஸான கண்டிஷன், டெர்மினல் இல்னஸில் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிற அவங்கள பார்க்குறதுக்காக வராங்க. அந்த ரூமில் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமராஸ் வச்சு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? அந்த விமன் வந்துட்டு மாஸ்க் வியர் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால விசிட்டர்ஸ் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடலாம், இல்லைனா அவங்கள வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக விசிட்டர்ஸாக இருந்தாலும் சரி அந்த பேஷண்ட்க்கும் மாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு நரேட்டர் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த மாஸ்க் வந்துட்டு இவங்களை ட்ராப் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த கம்ப்ளீட் சிச்சுவேஷனுமே அந்த மாஸ்க்குள்ளே அடங்கின மாதிரி, இவங்களை எதுலேயோ லாக் பண்ணிட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ உள்ளே போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க, பெட்டில் அவங்க படுத்துருக்குறாங்க. பேச ஆரம்பிக்கும் போதே அந்த ஃப்ரெண்ட் வந்து என்ன ரிமைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ பேசக்கூடியது எல்லாமே யூஸ்லெஸ்ஸான ஸ்டஃப்பாக இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அதை மறந்து போயிட்டாலும் பிரச்சனை இல்லை இல்லையா. ஸோ அவங்களோட காலேஜ் டேஸையோ இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசும்போது இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை வரலாம், இல்லை இதெல்லாம் நான் மறந்துடுவேன்ற ஒரு கவலை வரலாம். அதனால நீ யூஸ்லெஸ்ஸான விஷயங்கள் எல்லாம் பேசினேன்னா அது மறந்து போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நேரேட்டருமே ரொம்ப ரேண்டமான விஷயங்கள் பேசுகிறாங்க. தென் செலிபிரிட்டி பற்றின காசிப்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சிம்பான்சிஸ் எல்லாமே சைன் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்குது, அப்படி அதை லேர்ன் பண்ணதுக்கப்புறமா பொய் சொல்கிறது எப்படின்றதையும் அது கற்றுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டெஃப் மதர் வந்து ஒரு ஹியரிங் இயர் டாக் ஒன்று வளர்க்குறாங்க. ஓகேவா? அந்த டாக் வந்து அந்த அம்மாவுக்கு காது கேட்காது அப்படின்றதுனால எப்போல்லாம் அந்த அம்மாவோட பொண்ணு தூங்காமல் போர்வையை மூடிட்டு புக் ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அப்போல்லாம் போயிட்டு அந்த அம்மாவை அலர்ட் பண்ணுறது இந்த ஒரு டாக் தான். இந்த ஒர்க்கை வந்து அந்த டாக் பண்ணுறதுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் பிங் கிராஸ்பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் வந்துட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் பர்சன், டேப் ரெக்கார்டர் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரேண்டமான சில விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க. தென் அந்த சிம்பான்சியோட கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லி நரேட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட ஃப்ரெண்டு வந்து நான் அந்த ஸ்டோரியை கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து முடியும் போது ரொம்ப சோகமாக முடியும், அந்த சிம்பான்சி வந்து இறந்து போகிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்கும். ஸோ இவங்க அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ண விரும்பலை, அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கேட்குறதுக்கு தான் ஆசையாக இருக்குது.
ஸோ ரியாலிட்டி அவங்க இறந்து போயிருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். பட் அது ஒரு ஸ்டோரி மூலமாவும் கேட்கறதுக்கு அவங்க விரும்பல. ஸோ டெத்த பார்த்து அவங்க பயப்படுறாங்க அப்படின்றது தெரியுது. இப்போ ஒரு நர்ஸ் உள்ள வராங்க. அந்த நர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு சிமிலரா இருக்கிறீங்க. மேபி நீங்க சிஸ்டர்ஸா இருக்கலாம் இல்லையா?" அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நரேட்டர் வந்து ரொம்ப பொலைட்டா ஆமான்ற மாதிரி தலையசைக்கிறாங்க. பட் எதுவுமே பதில் பேசல. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் இருக்கு. அவங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனது 2 மாசத்துக்கு முன்னாடியே. பட் இப்ப தான் அவங்க பார்க்க வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக 2 மாசமா வரலன்னு அவங்க ஃப்ரெண்ட் ஒரு பார்வை பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதனாலேயே இவங்களுக்கு பயங்கர கில்ட்டியா இருக்கு. ஏன் அவங்க வரல அப்டின்னா, அவங்களுக்கு டெத்த பார்த்தா பயம். அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல், டாக்டர், மெடிசின் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாரேட்டருக்கு ரொம்ப பயம். அதனால தான் அவங்க வராம இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள பயத்த விட ஃப்ரெண்ட் முக்கியம் அப்டின்றத அந்த மொமெண்ட் அவங்க நெனைக்கல. தென் டாக்டர் என்டர் ஆகுறாங்க. நாரேட்டருக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் சான்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க உடனே அந்த இடத்த விட்டு வெளிய போயிர்றாங்க. வெளிய போன நரேட்டர் ஃபியூ மைல்ஸ்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பீச் இருக்கு. அந்த பீச்சுக்கு போயிர்றாங்க. அங்க போனதுக்கப்புறமா அவங்களோட காலேஜ் டேஸ் எல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஃபியர்லெஸ்ஸா இருந்தாங்க. இப்போ உயிருக்காக போராடிட்டு இருக்கிறா. ஒரு ஸ்டோரியில டெத்த பத்தி வர்றத கூட அவ கேட்க விரும்பல. பட் ஒன்ஸ் அவ ரொம்பவே தைரியமான ஒரு பொண்ணா இருந்தா. ஆக்சுவலி நான் தான் ரொம்ப பயந்துட்டு இருப்பேன். எர்த்குவேக் வந்துட்டுனா நான் என்ன செய்றதுன்னு சொல்லி நான் தான் பயந்துட்டே இருப்பேன். நைட்டு தூங்கும்போதெல்லாம் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர டேபிள்லேயே வச்சிருப்பாங்க. ஏன்னா சடனா நிலநடுக்கம் வந்துருச்சு அப்டின்னா, எப்படி தெரிஞ்சுக்கிறது தூக்கத்தில அப்டின்றதுக்காக, அந்த கிளாஸையே ரொம்ப நாள் நான் பார்த்து தூங்காம இருந்த நாட்களும் உண்டு. ஸோ இந்த மாதிரி நிலநடுக்கத்துக்கா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு இடத்துல பறந்து போறதுக்கா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு நான் தான் பயந்துட்டு இருப்பேன். என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப தைரியமா இருப்பா. ஆனா இப்ப அவ டெத்த பார்த்து பயப்படுறா. ஒரு ஸ்டோரிய நெனச்சு கூட அவ பயப்படுறத நான் பார்க்குறேன் அப்டின்றத சொல்றா. தென் அவளே என்ன மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துக்கிறா அப்டின்னா, ஷி ஹேஸ் அ ரைட் டூ பி அஃப்ரைட். ஸோ எல்லாருக்கும் பயப்படுறதுக்கும் உரிமை இருக்கு. ஸோ அவ பயப்படுறதையும் ஒரு வீக்னஸ் அப்டின்றத அவ சொல்ல நினைக்கல. அதனால தான் எல்லாருக்குமே பயப்படுறதுக்கு உரிமை இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தைரியமா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம பயப்படவும் செய்யலாம் அப்டின்ற மாதிரி, அவ ஃப்ரெண்ட வச்சு அவளுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தையும் அவ ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறா. தென் கொஞ்சம் டைம் அவ பீச்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெறைய விஷயங்கள் யோசிச்சு பார்த்துட்டு அகைன் ஹாஸ்பிட்டல் போறா. இப்போ அந்த ரூம்ல 2 பெட் இருக்கு. அவளோட ஃப்ரெண்ட் ஒரு பெட்ல படுத்திருக்கிறா. இன்னொரு பெட் எம்ப்டியா இருக்கு. அத பார்த்த உடனே இவளுக்கு புரிஞ்சு போச்சு. அவளோட ஃப்ரெண்ட் வந்து இவள இங்க ஸ்டே பண்ண சொல்றா, அவளோட இங்க தூங்க சொல்றா அப்படின்றது அவளுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ வாண்ட்ஸ் மை லைஃப். அவளுக்கு என்னோட லைஃப் வேணுமா? அவ எப்படி கஷ்டப்படுறாளோ, எவ்ரி மினிட் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ, அதே மாதிரி நானும் கஷ்டப்படணும்னு நெனைக்கிறாளா? கம்ப்ளீட்டா அவளோட அந்த ஸ்ட்ரகிள்ஸ நானும் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாளா? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அவ மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு, அவ ஃப்ரெண்டுக்காக சரி ஓகே அவளோட லாஸ்ட் மொமெண்ட் நம்ம ஆல்ரெடி லேட்டா வந்துட்டோம். கொஞ்ச நாள் அவ கூட ஸ்பெண்ட் பண்ணலனாலும், இந்த ஒரு ஹால்ஃப் டேயாவது நம்ம அவளுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே முடிவு பண்றா. தென் அவகிட்ட உட்காந்து நெறைய பேசுறா, நெறைய ஜோக் பண்ணி அவள சிரிக்க வைக்கிறா. நியூஸ் பேப்பர் ரீட் பண்றா. அதுல இருக்கக்கூடிய ஸ்டோரீஸ் எல்லாம் நரேட் பண்றா. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெர்சன் வந்து பேங்க்ல ராபரி பண்றாங்க. பேப்பர் பேக்க வச்சு அவங்க ராபரி பண்றாங்க. அதுல வந்து பார்பிக்யூ சிக்கன் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்மெல்ல வச்சு தான் அவர கேப்சர் பண்ணது. அவர் ஆல்ரெடி அதுல பார்பிக்யூ சிக்கன் வச்சிருந்ததுனால, அந்த கேஷ்ல அந்த ஸ்மெல் வந்தது மூலமா அந்த பெர்சன புடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையுமே அவளுக்கு நரேட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ சிக்கன் பத்தி பேசின உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப பசி ஆயிடுச்சு. எனக்கு சாப்பிடணும் போல இருக்குதே அப்படின்னு சொன்ன உடனே, தென் அவ போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார் ஒண்ணு வாங்கிட்டு வரா. அது 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பெட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தென் அவங்க மூவிஸ் பார்க்குறாங்க. டிவில மூவிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் சடனா நரேட்டருக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, நம்ம அவகிட்ட ரொம்ப க்ளோஸா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஒண்ணா ஐஸ்கிரீம் ஷேர் பண்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்பதான் அவளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. தென் சரி ஓகே. அவ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறா. அதனால பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவளும் நார்மலா அந்த காலேஜ் டேஸ்ல அவங்க இருந்த மாதிரியான அந்த டேஸ் எல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணி ஹேப்பியா அவளோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நரேட்டர் ஒரு பாயிண்ட்ல வந்து தூங்கிட்டா. அவ தூங்கி முழிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இவ்ளோ நேரம் இங்க ஸ்டே பண்ணிட்டோம். நமக்கும் ஏதாவது ஆயிரும். நம்மளும் ஹாஸ்பிட்டலைஸ்டா மாறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் இங்கேருந்து போய் ஆகணும். ஐ ஹேவ் டூ கோ ஹோம் அப்படின்னு சொல்றா. உடனே அவ ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஸோ அந்த கோவத்துல அவளோட மாஸ்க்க ரிமூவ் பண்ணிட்டு, அந்த ரூம்ல இருந்து அவ ஓட ஆரம்பிச்சிடுறா. ஆனா நரேட்டர் அவள ஃபாலோ பண்ணவே இல்ல. ஸோ இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே அவளோட லைஃப்ல ரியலா நடந்த விஷயங்கள். அவ ரிக்ரெட் பண்றது இந்த ஒரு மொமெண்ட்ல தான். அவ ஃப்ரெண்ட 2 மாசம் கழிச்சு போய் பார்த்திருக்கிறா. அப்ப அவ ஓடி போறா. அவள தொரத்தி போணும், அவள போய் காப்பாத்தணும் அதெல்லாம் இல்ல. அவ அப்படியே அதே இடத்துல ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்கிறா. தென் அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கொஞ்ச நாள்ல அவங்க ஃப்ரெண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. ஜால்சன் அப்படின்ற பெர்சன பரி பண்ண அதே இடத்துல தான் இவங்களையும் பரி பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து தெரிய வருது. மூவ் டு தி சிமெட்ரி தி ஒன் வேர் ஏஎல் ஜால்சன் இஸ் பரீட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றத வந்து அவங்க எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணாம மூவ் டு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க. அந்த டைட் அப்படின்ற வேர்ட பார்த்து தானே உங்களுக்கு பயம் வருது. ஸோ அத ரிமூவ் பண்ணிட்டு மூவ் அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜால்சன் வந்து 1920s என்டர்டெய்னர். அவர் வந்து அந்த ஸ்ட்ரீட் பக்கத்துல தான் பரி பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான். ஸோ அவர வந்து அங்க தான் புதைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூலமா அவங்க ஃப்ரெண்டோட டெத்த கன்வே பண்றாங்க. ஸோ டைரக்ட்டா அவங்க ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்றத ரீடர்ஸ்க்கும் அவங்களுக்கும் அவங்க சொல்லிக்க விரும்பல. ஸோ வேற ஒரு பெர்சன இன்ட்ரோடியூஸ் பண்றது மூலமா அவங்களோட ஸ்டோரிய அவங்களோட இன்ஃபர்மேஷன் சொல்றது மூலமா அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத சொல்றாங்க.
ஸோ த சேம் டே என்னைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் இறந்து போனாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதோ, அதே நாள் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் அப்படின்ற ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயத்தை விட்டு அவங்க வெளியே வரணும். எவ்வளோ தைரியமான ஒரு ஆளும் டெத்தை ஃபேஸ் பண்ணும்போது பயப்படுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அவ்வளோ பயப்படாத ஆளே டெத்தை ஃபேஸ் பண்ண முடியாதப்போ, இவங்க ஆல்ரெடி ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அந்த பயத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் அந்த ஃப்ளையிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பட் ஆல்ரெடி இது ரொம்ப லேட் இல்லையா? பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு முடிவு வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்குது. ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது அந்த சிம்பான்சியோட ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நேரேட் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு வேண்டான்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க. ஒரு மதர் சிம்பான்சியும் பேபி சிம்பான்சியும் இருக்குது. அந்த பேபி சிம்பான்சி வந்து இறந்து போயிடுது. பட் அந்த மதர் சிம்பான்சிக்கு அது தெரியலை. ஸோ அதனால அது உயிரோடு தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இது கண்டினியூஸாக அதுக்காக பாட்டு பாடிட்டே இருக்குது. ஸோ இதை தான் சொல்ல வராங்க. ஸோ சைன் லாங்குவேஜ் மட்டுமே தெரிஞ்சுட்டு இருந்த அந்த சிம்பான்சி ஒரு பாயிண்டில் அந்த சாரோஃபுல்லான சாங் பாடுறதுக்கே அது லேர்ன் பண்ணிக்கிட்டு, ஆனால் எப்போ அதோட குட்டி இறந்து போனதுக்கப்புறம் அந்த குட்டியால் அது கேட்க முடியாது இல்லையா? ஸோ தேவையில்லாத நேரத்தில் அது ஒரு விஷயத்தை ஃப்ளூயண்ட்டாக பண்ணுறதுக்கு அது கற்றுக்குச்சு இல்லையா? ஸோ என்னோட ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கப்புறம் தான் நான் லாஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபியரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயம் நம்ம இழந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயம் கற்றுப்போம் அப்படின்றது இந்த ஸ்டோரி மூலமாக எனக்கு புரிஞ்சுது அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.